அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மற்றும் அந்த கட்சிகளே வந்து ஒரு பெரிய கனத்த மௌனம் சாதிச்சாங்க. அது வந்து பல வகையில் வந்து விமர்சனத்துக்குள்ளானது. அதுக்கப்புறம் இவங்க அமைதியாக இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக வந்து தாவேக்காவை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் அடி வாங்குறீங்க, ஒத்தையில் நிற்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதிமுக காரங்க இவங்களை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க. தாவேக்கா கட்சிக்கு இப்படி ஒருத்தரும் தேவை. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்னது அமைவன் பேசுகிறாரு, வாப்போன்னு பேசுகிறாரு, ஒரு பொதுக்குழுவில் இப்படியா பேசுறது அப்படின்லாம் சில விமர்சனங்கள் எழுதுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாருமே புஷியானது மாதிரி இருந்தால் அது வந்து கட்சிக்கு சரியாக இருக்காது. திமுக என்ன செய்ததுங்கிறதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போவும் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் விஜயை வந்து 41 பேரை கொன்றவன் அப்படின்னே விஜயை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஜனநாயகன்கிற படத்தை ட்விஸ்ட் பண்ணி பிணநாயகன்னு போடுறாங்க. நீ தான் 41 பேரை கொன்ன, உனக்கு வெக்கம் இல்லையா, நீ வந்து எப்படி அந்த குடும்பத்தை போய் மீட் பண்ணுற அப்படின்னு இப்போ இவர்கள் விஜயை குற்றவாளியாக பிராண்ட் பண்ணுறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நேற்று தினம் வந்து தாவேக்காவோட இந்த பொதுக்குழு வந்து நடந்துருது சார். இது பொதுக்குழுன்னு சொல்கிறத விட எல்லாத்துக்குமான அந்த பதிலடியாக சொல்கிறத தான் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து விஜய் அவர்களும் பேசியிருந்தார், ஆதவர்ஜனும் பேசியிருந்தார். ஓவரால் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் கூடிய பொதுக்குழு அப்படிங்கிறதுனால அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மற்றும் அந்த கட்சிகளே வந்து ஒரு பெரிய கனத்த மௌனம் சாதிச்சாங்க. அது வந்து பல வகையில் வந்து விமர்சனத்துக்குள்ளானது. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் விளக்கப்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க அமைதியாக இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக வந்து தாவேக்காவை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் அடி வாங்குறீங்க, ஒத்தையில் நிற்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதிமுக காரங்க இவங்களை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து பாஜகவுடைய அடிமை, என்ன இருந்தாலும் அமித்ஷா வந்து அப்படி விரலை அப்படி காட்டினாலே விஜய் சரண்டர் ஆகிடுவார், இவர் வந்து பாஜகவுடைய பி டீம்ங்கிற மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரம் ஒரு பக்கம். ஸோ இத்தனைக்குமே இந்த பொதுக்குழுவில் வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் அல்லது ஒரு பதிலடி இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது அனைத்துக்குமான பதிலே வந்து அங்கே கிடச்சிருச்சு. முக்கியமாக ஏன் நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம், அப்புறம் அந்த சம்பவம் நடக்கும்போது கரூருக்கு போகாமல் ஏன் நாங்கள் திரும்பி வந்தோம், ஸோ அதற்கான காரணங்களும் கூட அங்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த 30 நாள் ஏன் மௌனம் காத்தோங்கிறதுக்கு வந்து போதுமான அளவுக்கு விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. விஜய் தலைமையில் கூட்டணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதன் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம், வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதையும் ரொம்ப ஒரு பட்டவர்த்தனமாக சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை முன்னிறுத்தி தான் இப்போ அங்கே பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வருவார் அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இவங்க என்னன்னா அதை நேரடியாக அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னாலும் நாங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படி சொன்னதன் மூலமாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதே அவங்க புரிய வச்சுருக்காங்க. மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு தாவேக்கா மீது இருந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு பதில் தருகிற பொதுக்குழுவாக அது நடந்து முடிஞ்சிருக்கு. புரியுது சார். இப்போ இந்த விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்பவே காமாக இதில் எல்லாத்துக்கும் வந்து இந்த பதிலடியை வந்து கொடுத்துருந்தாரு. இந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து நாங்கள் அரசியல் ஆக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் என்ன பேசினாருன்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. வன்மையாக அந்த வன்மத்தெல்லாம் கொட்டுந்தோம் சொல்லி விஜய் அவர்களை வந்து சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு, மற்ற ஆட்கள் பற்றி யாரும் வந்து பேசவே இல்லை. அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விஜயினுடைய முந்தைய பேச்சுக்களோடு ஒப்பிடும்போது நேற்றைய பேச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்ததா எனக்கு தோணுச்சு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி, மதுரை மாநாட்டிலும் சரி, அதுக்கப்புறம் திருச்சி, திருவாரூர் போன்ற அந்த சுற்றுப்பயணம் போகும்போதும் சரி,
விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அப்படி சின்னதாக வந்து ஒரு சினிமாத்தனம் தெரியும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுலேஷனில் ஏற்றி இறக்கி சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு டோன் அதில் இருந்ததை வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக சினிமாவில் இருந்த ஒருவருக்கு அந்த பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் தான் வந்து மாடுலேஷனே வரும். அது எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பேச்சு வந்து ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு இருந்தது. பட் நான் அதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த 30 நாட்களில் தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அடின்னு தான் அதை சொல்லணும். அது வெறுமனே விமர்சனம்லாம் கிடையாது, ஒரு கடும் தாக்குதல் நடந்தது. அதில் வந்து நிச்சயமாக விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் காயப்பட்டிருப்பார், அதுலையெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த காயத்துக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேரில் இவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தரக்குறைவாக பேசாமல் ரொம்ப நிதானமாக தான் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கன்வே பண்ணார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல தேறி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொதுக்குழுவில் வந்து 12 தீர்மானங்களை வந்து போட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த முதல் தீர்மானத்தை வந்து இந்த கரூர் மாவட்ட செயலரை வச்சு படிக்க வச்சுருப்பாங்க. அவருக்கான அந்த மரியாதை வந்து அந்த இடத்துல வந்து செலுத்தி இருந்தாங்க. அவருக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் எழுந்து அவரை போய் கட்டி அணைச்சி இந்த பேசினதான் பார்த்தோம். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. இன்னொன்று, அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவர் பேர் மதியழகன் நினைக்கிறேன், அவர் மீது இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு தவறுக்காக சம்பவத்துக்காக கிடையாது. இது கட்சி ரீதியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதனால் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறை சென்று வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் அங்கீகரிப்பதும் அவருக்கு ஆறுதலாய் நிற்பதும் வந்து ஒரு கட்சி தலைமையினுடைய தலையாய கடமை. கிட்டத்தட்ட அதை தான் விஜய் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இதை செய்யலை அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியதாக மாறி இருக்கும். பாருங்கள், உங்களுக்காக ஜெயிலுக்கு போனார், அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஓட 11 ஓரமாக உட்கார வச்சிட்டிங்களேன்னு கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் வந்து ஒரு தன்னெழுச்சியாக எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து அந்த மரியாதையை கொடுத்தாரு. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ நாமும் கட்சிக்காக பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்யணும், அதனால் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் தைரியமும் வரும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன நடந்தாலும் கட்சி வந்து நமக்காக பக்கபலமாக நிற்கும் அப்படிங்கிற அந்த தைரியம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தைரியம், நம்பிக்கை ஒரு நிர்வாகிக்கு கட்சி தலைமை மீது இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப கடுமையாக இறங்கி வேலை பார்ப்பாங்க. இன்னொன்று, முதல் பொது தேர்தலை சந்திக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் இந்த தைரியமும் இந்த நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப தேவை. கிட்டத்தட்ட அதை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது விஜயினுடைய செயல். அதை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். அதுக்கு அடுத்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது இன்னொன்று சொன்னார், அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கட்சி நிர்வாகிகளை மேலே வந்து நீங்கள் ஈஸியாக கை வச்சிடலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நாங்கள் வந்து தயங்க மாட்டோம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான் அந்த நிர்வாகிகளுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது என்னன்னா, மாவட்ட செயலர்கள்லாம் விஜய் மேலே கோவத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்க மேலே கேஸை போட்டு இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த செய்தி வரதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அந்த மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் இல்லை, மாவட்ட செயலர் எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்கிறது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார். அதாவது விஜய் மேலே வந்து மாவட்ட செயலாளர்கள் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு அபத்தமான கட்டுக்கதை தான். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயை நேரில் பார்க்காத, விஜயோடு பேசாத ஒருவருக்கு வேணால் விஜய் குறித்து இப்படியெல்லாம் கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, சோசியல் மீடியாவில் வர்ற கண்ட அந்த கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் கேட்டுட்டு ஒருவேளை விஜய் அப்படி இருப்பாரோ, விஜய் இப்படி இருக்காரு அப்படிலாம் அவங்க நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவன் ஒருவன் விஜயை வந்து நேரில் சந்திக்கிறானா அந்த நிமிஷமே அவன் விஜயினுடைய ஒரு தீவிர விசுவாசியாக மாறிடுவான். அதுதான் உண்மை. ஏன்னா விஜயினுடைய அந்த பேச்சு, அந்த செயல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் நினச்சி பார்க்குறத விட வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே ஒரு நடிகர்கள் குறித்து எல்லாருக்குமே ஒரு மனச்சித்திரம் இருக்கும். நடிகர்னால் இப்படி இருப்பாங்க, இப்படி பந்தா காட்டுவாங்க, கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துக்குவாங்க, நம்மளை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எல்லாருமே நினைப்பாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா பல நடிகர்கள் அப்படி இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அந்த எண்ணத்தில் என்ன, அந்த இமேஜில் நீங்கள் போய் விஜயை பார்க்கும்போது அவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தே மாறிடும். இது வந்து நார்மலாக உள்ள ஒருத்தருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஜித்துடைய ஹார்ட் கோர் ஃபேன் விஜயை வந்து எல்லா நேரமும் சமூக ஊடகங்களில் அணிலுன்னு வசைப்பாடுகிற ஒருத்தர்
விஜயை இதே மாதிரி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த நிமிஷம் அவர் இந்த வேலையை செய்ய மாட்டார். ஏன்னா அந்த விஜயனுடைய எதிர்ப்புங்கிறது அவரிடமிருந்து முற்றிலுமாக விலகிடும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னா விஜயை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவர்களுடைய கூட்டத்தில் வந்து விஜயை பார்த்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னா பல தடவை நடந்திருக்கு, பல தடவை அவங்க விஜயை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தவர்களால் விஜயை விமர்சிக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. அதனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் விஜய் மேலே கோபமாக இருக்காங்க, கடுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு விஜய் மீது இருந்த அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு கூடியிருக்கும். அதுதான் உண்மை. இப்போ இந்த பொதுக்குழுவில் அதிகம் பேசப்பட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச்சு தான். ரொம்பவே போல்டாக எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டாரு. அந்த பத்திரிகையாளர் குறித்து பேசுகிறாரு, ஒரு உதயநிதி குறித்து பேசுகிறாரு, செந்தில் பாலாஜி குறித்து பேசுகிறாரு, அன்பில் மகேஷ் பற்றி பேசுகிறாரு. எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து உடைச்சி தள்ளிட்டாருன்னே வந்து சொல்லலாம். ரொம்ப போல்டாக இருந்தது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட? அதான் பொதுவாக அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்பார், பேட்டிங் பண்ணி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருப்பார். அவர் இந்த விக்கெட்டை எப்படிரா சாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பவுலரும் மாறி மாறி போடுவாங்க, எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி கடைசியில் பவுலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு விக்கெட் கீப்பரை விட்டெல்லாம் பவுலிங் போட வைப்பாங்க. அந்த பாலையும் வந்து விளாசுவார். இதெல்லாம் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து அப்படி தான் இருந்தது. இந்த சகட்டு மேனிக்கு எல்லாரையுமே அடித்து நொறுக்கிட்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கருணாநிதி குறித்து பேசிய கருத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதுவும் கூட உண்மைதான். அதை அவர் வெளிப்படுத்தின விதம் வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரி விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாமே தவிர அவருடைய விமர்சனங்கிறது எல்லாமே சரியானது தான். அதுக்கடுத்து அவருடைய கோபம் என்ன அப்படின்னா, நீங்கள் கடந்த காலங்களில் வந்து மற்ற அரசியல் கட்சிகளை டீல் பண்ண மாதிரியே தாவேக்காவையும் டீல் பண்ணுறீங்க, பண்ண நினைக்கிறீங்க, சூழ்ச்சியால் தாவேக்காவை அழிச்சிடலான்னு நினைக்கிறீங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவர் ரொம்ப கோபப்படுத்திருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. பட் நான் நார்மலாக பார்க்கும்போது என்ன, இவ்வளவு நாள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பெரிய பில்டப் கொடுத்தாலும் அவருடைய மேடை பேச்சுங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. அதெல்லாமல் பார்த்திங்கன்னா தப்பும் தமரமாக தான் அவர் தமிழ் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். பட் இந்த முறை அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபாவேசமாக இருக்குது. படப்படன்னு பொரியிறாரு. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு திக்கி திணறி தடுமாறி அந்த மாதிரி எந்த தடுமாற்றமும் இல்லை. ரொம்ப ஃப்ளோவாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எதுவுமே மனப்பாடம் பண்ணி பேசுனதில்லை, எல்லாமே ஒரு மனசிலிருந்து வந்த வார்த்தைகள். ஸோ அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே தாவேக்கா கட்சிக்கு வந்து இப்படி ஒருத்தரும் தேவை. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்னது அமைவேன்னு பேசுகிறாரு, வாப்போன்னு பேசுகிறாரு, ஒரு பொதுக்குழுவில் இப்படியா பேசுறது அப்படின்லாம் சில விமர்சனங்கள் எழுதுறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாருமே புஷியானது மாதிரி இருந்தால் அது வந்து கட்சிக்கு சரியாக இருக்காதுல்ல. ஒரு புஷியானதும் தேவை, ஒரு ஆதவ் அர்ஜுனாவும் தேவை, ஒரு ராஜ்மோகனும் தேவை. அதனால் அதை வந்து நம்ம வந்து பெருசாக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு A1 வந்து செந்தில் பாலாஜின்னு வந்து உடைச்சிருக்காரு. இப்போ சிபிஐ விசாரணை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறது முதல்ல தவறுன்னு சொல்கிறாங்களே சார், நிறைய விமர்சனம் வருது. இல்லை, அது கரெக்டு தான். ஏன்னா ஒரு விசாரணை நடக்கும்போது நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளியாக பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. அதே நேரம் திமுக என்ன செய்ததுங்கிறதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போவும் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் விஜயை வந்து 41 பேரை கொன்றவன் அப்படின்னே விஜயை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஜனநாயகன்கிற படத்தை ட்விஸ்ட் பண்ணி பிணநாயகன்னு போடுறாங்க. நீ தான் 41 பேரை கொன்ன, உனக்கு வெக்கம் இல்லையா, நீ வந்து எப்படி அந்த குடும்பத்தை போய் மீட் பண்ணுற அப்படின்னு இப்போ இவர்கள் விஜயை குற்றவாளியாக பிராண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது தவறு அப்படின்னா அதுவும் தவறு தானே. இப்போ இவர் பேசுறது தவறு அப்படின்னு ஒரு திமுக காரை சுட்டி காட்டுறான் அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணது என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதனால எனக்கு அது வந்து நம்ம போன்ற ஒரு எந்த சார்பும் இல்லாமல் பார்க்கும்போது அது தவறு தான். அதே நேரம் இந்த தவறை 2 தரப்பினருமே செய்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து இவ ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த விழாவை ஏற்பாடு பண்ணது தாவேக்கா, என்ன அந்த ஏற்பாடுகளை கவனித்தது தாவேக்கா நிர்வாகிகள். ஆனால் அதையும் மீறி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம சைடில் எந்த தவறுமே இல்லை. அப்போ யார் தவறு செய்ததுன்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது இதில் ஒரு தேர்ட் ஆட்கள், 3வது சக்தி இதுக்குள்ளார இருக்குங்கிற உண்மை அவங்களுக்கு புரியுது. அந்த 3வது சக்தி யாராக இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்களுக்கு தோன்றிய விடையாக செந்தில் பாலாஜி இருக்கார். அந்த அடிப்படையில் அதை அவர் பொது வெளியில் பேசினதை கூட நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர் குறித்து பேசினது இருக்குல்ல சார், நீ வந்து தொட்டு பாடுறா அப்படின்ற சொல்கிறதுலாம் மிரட்டுற மாதிரி இருக்கே சார். ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுறது வந்து சரியாக இருக்குமா? ஆனால் பத்திரிகையாளர்கள் என்ன லட்சணத்தில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும்ல. பத்திரிகையாளர்னா உனக்கு தோன்றுகிற விஷயத்தை உன்னுடைய ஊடகத்தில் எழுதலாம். ஒரு காட்சி ஊடகமாக இருந்தால் அதை நீங்கள்
காட்சி வடிவில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். ஓகே. ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க, விஜயை வந்து அவன் இவன்றீங்க, அவனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு பேசும்போது நீங்கள் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய மொழியிலேயே அவர் உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். பொதுவாகவே ஊடகத்தினரை வந்து மரியாதை குறைவாக தரக்குறைவாக யார் பேசினாலும் அது தப்பு. அதை நம்ம எந்த காலத்திலையும் வந்து அனுமதிக்கவே மாட்டோம். அதுதான் உண்மை. அதே நேரம் இந்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு நீங்கள் எந்த வகையிலும் ஆதரவாக இருக்க முடியாது. ஏன்னா இவர்களே திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு கைக்கூலியாக செயல்படும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. திமுக காரர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அத்தனை விமர்சனத்தையும் ஒரு தட்டில் வைங்க, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பத்திரிகையாளருடைய விமர்சனத்தையும் வைங்க. என்ன எது தரக்குறைவாக இருக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு திமுக கட்சிக்காரனை விட கேவலமாக விஜய் விமர்சனம் பண்ணுற உங்களை அதை ஒரிஜினல் இல்லை, இன்னும் 1000 பேர் இப்படி தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற தகுதி கூட உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் வந்து சொல்கிறாரு, அமைச்சர் துரைமுருகன் அவர்களையும் வந்து சொல்கிறாரு, உங்கள் தலைவர் பொதுச்செயலரெல்லாம் வந்து நடக்க முடியுமா, ஓட முடியுமா அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அது உண்மைதான் வந்து இல்லை, அது ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் சார். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கெல்லாம் வந்து வயோதிகம் ஆயிடுச்சு, ஆக்டிவாக அவங்களால செயல்பட முடியல, அதனால அவங்க இப்படி இருக்காங்கங்கிறத சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான். அவங்க என்ன சொன்னாங்க, விஜயால் வந்து ஆக்டிவாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாதா, அவர் வீட்டுக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறாரு, பதுங்கி கிடக்கிறாரு, இவர் ஒரு வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது இவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஓடி ஒளியலை, எங்களை பார்த்தீங்கன்னா கரூருக்கு அந்த மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்ததே காவல்துறை, எங்களை ஒரு மாதிரி வலுக்கட்டாயமாக வந்து சென்னைக்கு வந்து இவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேச வேண்டாம், ஒரு 30 நாள் கட்டினா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம் நாங்கள் இருந்தோம். அதுக்கு வந்து இவங்க இப்படியெல்லாம் எங்களை விமர்சனம் பண்ணாங்க. உண்மையில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது நாங்கள் இல்லைப்பா, உங்களுடைய கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் தான். ஒருத்தர் சீட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரமாகும், சட்டசபையில் அவருடைய செயல்பாடெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. அதான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோன்னா ரியாக்ஷனை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், ஆக்ஷன் என்னங்கிறது பார்த்தா இது மேலே நம்ம வைக்கிற விமர்சனம் வந்து எழாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பங்குதமைக்கு நன்றி சார். நன்றி.